என் பேர் செல்வமணி. நான் வடலூர்லேருந்து வரேன். என்எல்சியில் 36 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு இங்கே மறுபடி படிக்க வந்திருக்கேன். படிப்பு மேலே உள்ள ஆர்வம் தான். இன்னும் ஏதாவது ஏற்கனவே கொஞ்சம் தெரியும், அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். பசங்க என்கிட்ட எல்லோரும் நல்ல விதமாக தான் பழகிறாங்க. தாத்தான்னு தான் சொல்கிறாங்க. சுப்பீரியர் எல்லாருமே எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நானும் ஒரு யங்ஸ்டர் மாதிரி என்னை இது பண்ணிக்கிறேன். வேலை படித்து முடிச்சுட்டு வேலையில் ஜாயின் பண்ணி ரிட்டையர்ட் ஆகி வந்து படிக்கிறேன். அவங்க இனிமேல் தான் வேலைக்கு போகணும். அதனால் அவங்க நல்ல விதமாக இன்னும் என்னை விட நல்லா படித்து அவங்க பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும். சீனிவாசா சுப்பராய பாலிடெக்னிக் கல்லூரி புத்தூர் கல்லூரியின் முதல்வர் குமார். நான் என் கல்லூரியில் ஒரு 72 வயது நிரம்பிய ஒரு மாணவர் வந்து சேர்ந்திருக்கார். ரொம்ப துடிப்போடு வந்து செயல்படுறாருங்க. காலையில் 9:30 கிளாஸ்னால் 9:30க்கு இருப்பார். 5 மணிக்கு தான் போவார். இடையில எல்லா மாணவர்கள் மாதிரியும் பேக் எடுத்துகிட்டு வருவாங்க, லஞ்ச் எடுத்துகிட்டு வருவாங்க. கிளாஸை ரொம்ப ஒழுக்கமான முறையில் கவனிக்கிறாங்க. அவங்களால எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. அவங்க உள்ளே வரும்போது நாங்கள் யோசித்தோம், நீங்கள் வந்து அட்மிஷனுக்கு வந்திருக்கீங்க, எப்படி உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டோம். கண்டிப்பாக சார், நான் 2-3 காலேஜ் கேட்டேன், அவங்களாம் வந்து ஏஜை பார்த்துட்டு ஒத்துக்க மாட்டுறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அட்மிஷன் தரேன்னு சொல்லியிருந்தோம். வந்தாங்க, அட்மிஷன் போட்டோம். ஃபஸ்ட்டு போடும்போது 1ஆம் ஆண்டில் தான் போட்டோம். அப்புறம் 2ஆம் ஆண்டில் வேகன்சி வந்துச்சு. அப்புறம் 2ஆம் ஆண்டு போட்டிருக்கோம். ரொம்ப ஒழுக்கமான முறையில் வந்துகிட்டு இருக்காங்க. மற்ற மாணவர்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ வயசு அதிகன்றதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்களோன்னு யோசித்தோம். அப்படிலாம் இல்லாமல் நல்ல மாணவர்களோட நல்ல ஒழுக்கமான முறையில் வந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் காலையில் ஒய்ஃபுக்கு அவரே சமைச்சு கொடுத்துட்டு தனக்கு தேவையான லஞ்சை எடுத்துக்கிட்டு இந்த கல்லூரிக்கு வராங்க. லஞ்ச் இங்கே தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்எல்சியில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். அப்போ நிறைய வந்து ஒரு டிப்ளமா இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் இன்னும் படிக்கணும், இன்னும் நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆல்ரெடி அவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க, எம்பிஏ முடிச்சிருக்காங்க. அப்போ வயசு படிக்கிறது ஒரு வயசை வந்து ஒரு தடை இல்லைங்கிறத வந்து நிரூபிக்கிற மாதிரி எங்கள் கல்லூரி மாணவர் செல்வமணி வந்து இந்த கல்லூரிக்கும் மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்காங்க. சில மாணவர்கள் இங்கே வரும்போது படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு சில ரீசன்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த செல்வமணி மாணவர்கள் தான் கூப்பிட்டு வந்து இந்த வயசில் இவங்க படிக்கும்போது ஒன்றால் முடியாதா அப்படின்ட்டு நிறைய ஒரு உதாரணமாக நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பைக்கோடைய மோகம், ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வெளியில் சுற்றுறது, இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது இந்த வயசில் இவங்க வந்து படிக்கிறாங்கன்னா இதை வந்து மாணவர்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இன்னும் மாணவர்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.